போதைப் பொருட்களுடன் கைப்பற்றப்பட்டு திக்கோவிட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட பல நாள் மீன்பிடி படகிலிருந்து 298 ஹெரோயின் பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவற்றின் சந்தை பெறுமதி சுமார் 620 கோடி ரூபாவென மதிப்பிடப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை ஊடகப் பேச்சாளர் கொமாண்டர் புத்திக சம்பத் தெரிவித்தார். போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகளை துல்லியமாக அளவிடும் பணிகள் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரின் தலைமையில் தற்போது இடம்பெற்று வருவதாக கடற்படை ஊடகப் பேச்சாளர் கூறினார். நாட்டின் தென்மேற்கு ஆழ்கடலில் நேற்று 31 முன்னெடுக்கப்பட்ட சுற்றிவளைப்பில் 06 சந்தேக நபர்களுடன் குறித்த பலநாள் மீன்பிடி படகு கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது. மட்டக்குழி கெமுனுபுர பகுதியில் கூரிய ஆயுதத்தினால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இருதரப்பினரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டை தொடர்ந்து குறித்த நபரின் வீட்டிற்கு சென்ற சிலர் கூரிய ஆயுதத்தினால் தாக்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் பலத்த காயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் கூறினர். மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய ஒருவரே உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக நடவடிக்கைகளை மட்டக்குழி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஒலம்போ நியூஸ் 1 சென்ட் 2025 கல்வி போதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்றிரவு 31 வயாகின. www.poeneds.lk எனும் இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் பெறுபேறுகளை பார்வையிட முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்முறை உயர்தர பரீட்சையில் 28.81 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இவர்களில் 22.41 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் என்பதுடன் 60,397 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளாவர். பரீட்சையில் தோற்றிய பரீட்சார்த்திகளில் 62.64% பல்கலைக்கழகத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பெறுபேறுகளை மீள்பரிசீலனை செய்வதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் எதிர்வரும் 06 முதல் 22 வரை ஏற்றுக்கொள்ளப்படுமென திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை அதிவிரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் 1 பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் 0121-222-6113 அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் 10 புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் 0121-222-3536 முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.